Bhagya Ashok, Reiki Master and Tarot Card Reader. உங்களோட லோஷோ கிரிட்ல உங்களோட டேட் ஆஃப் பர்த்ல இருக்க லோஷோ கிரிட்ல நம்பர் 9 மிஸ்ஸிங்கா இருந்துச்சுன்னா நீங்க என்ன ரெமெடிஸ் பண்ணலாம் அப்படின்றது சொல்றேன். இந்த லோஷோ கிரிட் எப்படி போடுறதுன்னே புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லோஷோ கிரிட் எப்படி போடுறதுன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கு. அதை பார்த்தீங்கன்னா தான் இந்த மிஸ்ஸிங் நம்பர் 9னா என்னன்னு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து லோஷோ கிரிட் உங்களோடதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிரிட்ல 4 9 2 3 5 7 8 1 6 இதுதான் லோஷோ கிரிட்டா. ஸோ இந்த உங்களோட டேட் ஆஃப் பர்த்தோட கிரிட்ல இந்த 9 வந்து இல்லை, இந்த நம்பரே இங்கே மிஸ் ஆயிருக்கு, ஒன்றுமே இல்லை, இந்த பாக்ஸ் காலியாக இருக்கு அப்படின்னா இது என்ன, இது வந்து நமக்கு அந்த சில பாதிப்புகளை லைஃப்ல ஏற்படுத்திட்டு இருக்கோம். ஸோ அந்த விஷயங்கள்ல இருந்து அதெல்லாம் என்ன பாதிப்பு, அதெல்லாம் லாங் கான்செப்டா அதெல்லாம் நான் நிறைய பேசியிருக்கேன். நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஸோ நம்பர் 9 மிஸ் ஆயிருந்துச்சுன்னா என்னன்றதை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே மிஸ் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் என்னெல்லாம் ரெமெடிஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து சேஃபர் சைடில் இருந்துக்குவீங்க, அந்த பாதிப்புகள் வந்து குறைய ஆரம்பிக்கும், சீக்கிரமாக வந்து அதில் நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் தெரியும். அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் 9 மிஸ் ஆனவங்க காப்பர் பிரேஸ்லெட் ரைட் ஹேண்டில் போட்டுக்கோங்க. ஹனுமன் சாலிசா படிங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது பண்ணுங்க. அப்புறம் பிளட் டொனேஷன் நீங்கள் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு பிளட் டொனேஷன் அடிக்கடி பண்ணுங்க. டியூஸ்டே அன்னைக்கு விரதம் இருங்க முடிஞ்ச அளவுக்கு, அதாவது காலையில் ஒரு பாதி நேரமாவது விரதம் இருங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. ஸோ அந்த விரதம் இருந்தீங்கன்னாலும் இவரோட எனர்ஜி வந்து நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. மாசோட எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது உங்களோட யங்கர் பிரதர் இளைய சகோதரர்கள்கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். இளைய சகோதரர்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாமல் இருக்கிறது. ஸோ உங்களோட யங்கர் பிரதர் வந்து உங்கள் கூட வந்து ஹாப்பியாக இருக்கணும். ஸோ அவர் எவ்வளோக்கு எவ்வளோ ஹாப்பியாக உங்களால் இருக்கிறாரோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு இந்த ரெமெடி ரொம்ப அருமையாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுங்க. காப்பர் பாத்திரத்தில் தண்ணி குடிங்க. ஒரு அண்டா, பெரிய காப்பர் அண்டா வாங்கி வச்சுருது, காப்பரோட சொம்பு வாங்கி வைக்கிறது, அதுல இருந்து தண்ணி டெய்லியும் குடிக்கிறதும் உங்களுக்கு இந்த ரெமெடி அருமையாக ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி நம்ம வாஸ்து கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் 9 மிஸ்ஸிங்காக இருக்கப்போ உங்களோட வீட்டில் சவுத் டைரக்ஷனில் வந்து ஏதாவது ஒரு விளக்கு ஏற்றுறது, ஒரு கேண்டில் வைக்கிறது, அங்கே வந்து ஒரு ஃபயர் எலிமெண்ட்டை கொண்டுட்டு வரணும். ஒரு சேஃபாக அந்த சைடை வச்சுட்டு சேஃபாக விளக்கேற்றுங்க, கேண்டில் வைங்க, ஏதாவது சம்திங் ஒரு நெய் விளக்கேற்றுங்க. டெய்லியும் வந்து சாயங்காலம் அந்த இடத்துல விளக்கேற்றிட்டே வாங்க. இப்படி பண்ணுறப்போ இந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தீர ஆரம்பிக்கும். நல்ல பாசிட்டிவான விஷயங்களை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகே, ஃபாலோ பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.